திரு ஹென்றி சார், இப்போ இவங்க பேசுனதை நீங்க கேட்டிருப்பீங்க சார். என்னன்னா, இப்போ அந்த 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 சம்பந்தப்பட்ட அந்த தனியார் நிறுவனத்தினுடைய காம்பவுண்டுக்கு ஒட்டி தான் இந்த கழிவு நீரை மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளான்ட் போடுறாங்க. அது அவங்களுடைய காம்பவுண்டுக்கு பக்கத்திலே இருக்குங்கிறத தான் அடையாளப்படுத்தி வீடியோ எடுத்து அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களே கொடுத்துருக்குறாங்க. சார், இந்த விவகாரத்தில் அரசாங்கம் ரொம்ப பாரபட்சமா நடந்திருக்குது அப்படிங்கிறது இவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு சார். அது எந்த சர்வே நம்பரா இருந்தாலும் சரி, அதையும் இந்த அரசு கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இதுல நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா இல்லையான்ட்டு பார்ப்பாங்களா சார் இவங்க? இல்ல பெரிய நிறுவனம்னா விட்டுட்டு போயிடுவாங்களா? ஏன்னா இதே காசா கிராண்ட் சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே ஒன்று நம்ம பேசணும். இனாம் நிலங்கள்ல அவர்கள் வீடு கட்டி அபார்ட்மெண்ட்டை சேல் பண்ணி அந்த அபார்ட்மெண்ட் வாங்கின சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் இங்க உட்காந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டு போனதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு இதே ஆற்றங்கரையோரத்துல எங்களுக்கு பட்டா இல்ல, அதே ஆற்றங்கரைக்குள்ளார காசா கிராண்டுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. கேட்டா அதை பத்தி பேசாதங்கிறாங்க. சார், இன்னைக்கு நாளைக்கு இதே இடத்துல வீடு வாங்குறவங்களுக்கு சிக்கல் வராது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? இல்ல சார், இப்போ நம்ம இதை எப்படி அணுகணும்னா, முதல்ல காசா கிராண்ட் பேர்ல நேரடியா பட்டா கொடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பேசணுங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, பக்கத்து சர்வே நம்பர் பட்டா லேண்டா இருக்கு, எங்க சர்வே நம்பர் நீர்நிலையா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க தமிழகத்துல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா விவசாய நிலங்கள்லயே நடுவுல பிடபிள்யூடி கால்வாய் வரும். சரி, அங்க குளம் இருக்கும், குட்டை இருக்கும், ஏரி இருக்கும், ஊரணி இருக்கும், தாங்கல் இருக்கும், இன்லெட் இருக்கும், அவுட்லெட் இருக்கும், இப்படி பல வகையான நீர்நிலைகள் வரும். சரி, இப்ப என்னுடைய நிலைமை இப்ப நான் ஒரு 10 ஏக்கர் லேஅவுட் போடுறேன்னா அதுல நடுவுல ஒரு பிடபிள்யூடி சேனல் போவோம். அதை நான் ஒதுக்கி விட்டுட்டு தான் பண்ண முடியும் சார். என்னால பட்டா நல்லா நடுவுல காவா போகுது சார், அது புறம்போக்கா இருக்குது சார், நான் சொல்ல முடியாது. பக்கத்து சர்வே நம்பர் புறம்போக்கா இருக்கும், அது மேய்க்கால் புறம்போக்கா இருக்கும், அது இன்னொரு இந்த பக்கம் களத்துமேட்டு புறம்போக்கா இருக்கும், அந்த பக்கம் நீர்நிலை புறம்போக்கா இருக்கும், நடுவுல பட்டா நிலம் இருக்கும். இப்படி இது எல்லாமே சர்வே பண்ணும் பொழுது, செட்டில்மெண்ட் பண்ணும் பொழுது, ரீசெட்டில்மெண்ட் பண்ணும் பொழுது, அதே போல யூடிஆர் பண்ணும் பொழுது இது எல்லாமே வந்திருக்குது சார். அது இல்லாமலாம் இல்ல. இப்ப இவங்களுடைய சந்தேகம் என்னன்னா, நேரடியா காசா கிராண்டாவுக்கு நிச்சயமா பட்டா கொடுத்திருக்க மாட்டாங்க அரசாங்கம். நீங்க பிஃபோரா அது 2-3 டிரான்சாக்சன் ஆகிதான் வந்திருக்கும். ஆனால் அவங்களுடைய சுற்றுச்சுவரோ காம்பவுண்டோ சிஎம்டிஏ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஒருங்கிணைந்த அபிவிருத்தி மற்றும் கட்டிட விதிகளின் கீழே தான் சிஎம்டிஏ அனுமதி கொடுத்திருப்பாங்க. சோ அனுமதிக்கு உட்பட்டு அவங்க சரியா கட்டியிருக்காங்களா, அனுமதி வாங்கினதுக்கு புறம்பா விதிமீறி கட்டியிருக்கிறாங்களான்னு பாக்கணும். அது இன்ஸ்பெக்ட் பண்றது சிஎம்டிஏ நிர்வாகம் தான் இன்ஸ்பெக்ட் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டிஎன்சிடிபிஆர் விதிகளுக்கு உட்பட்டு தான். ஏன்னா அது ஒரு பெரிய நிறுவனம், 100 ப்ராஜெக்ட் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு 10 ப்ராஜெக்ட் ப்ராப்ளம் வருது அவங்களுக்கு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் தமிழகத்துல எந்த மாவட்ட ஆட்சியரும் இப்படி ஒரு கட்டுமான நிறுவனத்துக்கு எதிராக அறிக்கை கொடுத்ததே இல்லை. ஆனால் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய ஆட்சியரா இருந்த திரு பொன்னையா அவர்கள் பொதுமக்களுடைய விழிப்புணர்வுக்காக ஒரு அறிக்கையை, பத்திரிகை செய்தியை, பிரஸ் மீட்டே கொடுத்தாரு. இது நல்லாவே தெரியும். அவர்கள் வாங்கும் பொழுது நிச்சயமா இப்படி ஒரு திட்டங்கள் வரும் பொழுது மல்டி ஸ்டோர்டு பில்டிங், அது எம்எஸ்பி பல அடுக்குமாடி குடியிருப்பு திட்டம், அது அவங்க கண்டிப்பா சாயில் டெஸ்ட் பண்ணிருப்பாங்க, ஒரு ஒப்பீனியன் 2 ஒப்பீனியன் லீகல் ஒப்பீனியன் பார்த்திருப்பாங்க, ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ பக்காவா செக் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணாம நிச்சயமா வாங்கி இருக்க மாட்டார்கள். அவங்க ஆக்கிரமிச்சு இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஆக்கிரமிச்சு இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூட இவங்க போய் நேரடியா அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிக்கல சார். நகர் பேரை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், எம்ஜிஆர் நகர் அதிமுக கட்சிக்காரங்க அந்த நிலத்தெல்லாம் 5000 ரூபாய், 10,000 ரூபாய், 50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய்க்கு கூறு போட்டு வித்திருப்பாங்க. அதே போல இன்னொரு புறம் ஸ்டாலின் நகர், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கட்சிக்காரர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, அதை அந்த அரசு புறம்போக்கு நிலத்தை கூறு போட்டு விற்கப்பட்ட நிலைமைகள்லாம் அங்க அவங்க ஆக்கிரமிப்பாளர் கிடையாது, அவங்க இன்னசென்ட் பர்ச்சேசர். இது புறம்போக்கு நிலங்கிறதே தெரியாம அப்ப நாட்டுல தேன தடை இருப்பாங்க, நீ 3 சென்ட் வாங்கிக்க, நான் வீடு கட்டு பட்டா வாங்கித்தரேன்னு சொல்லி அங்க இருக்கிற கட்சிக்காரர்கள் சொன்னதை நம்பி இவர்கள் எல்லாம் வாங்கி மோசம் போனவர்கள் இவங்க. ஆக்கிரமிப்பாளர்கள் சொல்றதே மிகப்பெரிய ஒரு வருத்தமான செய்திதான். இப்ப அரசு இந்த சூழ்நிலையில என்ன பண்ணணும்னா, பெரிய நிறுவனம் சின்ன பொதுமக்கள் அப்படி எல்லாம் பார்க்க கூடாது. பாரபட்சம் இல்லாம நீங்க முன்கூட்டியே அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து முறையா அவர்களை அருகில் குடியமர்த்துவதற்கு எங்கேயோ கொண்டு போய் கொடுக்க கூடாது. 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தள்ளி எல்லாம் கொடுக்க கூடாது. அதே மணிமங்கலத்துல ஆட்சேபகரமற்ற புறம்போக்கு நிலங்கள் நிறைய இருக்குது. அந்த நிலங்களை வகைப்படுத்தி, ஏன்னா தரிசு புறம்போக்கு இருக்கு, நஞ்சை புறம்போக்கு இருக்கு, புஞ்சை புறம்போக்கு இருக்கு, அங்க இந்த
நட்டம் புறம்போக்கு நிலங்கள்லாம் நிறைய இருக்கு. சோ அந்த நிலங்களை வகைப்படுத்தி இந்த மக்களுக்கெல்லாம் அங்க உரிய முறையில 2 சென்ட் 3 சென்ட் பட்டா கொடுத்து அரசுடைய கனவு இல்லம் திட்டம் நிறைய இருக்கு. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் இருக்கு. பாரத பிரதமரின் அனைவருக்கும் சொந்த வீடு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்துல இலவசமாக இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேருக்கும் வீடு கட்டி கொடுத்து, ஏன்னா அவங்க எல்லாம் நம்ம நாட்டு மக்கள், சரிங்க, நம்ம அரசுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அவங்களை நீங்க கண்மூடித்தனமா தூக்கி போட்டுற கூடாது. அதனால கவனமா அவர்களுக்கு முன்கூட்டியே நீங்க நோட்டீஸ் கொடுத்து வீடு கட்டி கொடுத்து மறு குடியமர்த்தணும். ஓகே ஓகே ஹென்றி, 19 நீங்க அவங்களை நன்றிங்க ஹென்றி, நன்றி நன்றி.